ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த கர்ம ஜோதிட வகுப்பு வருகிற மே 18 ஆரம்பிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கர்ம ஜோதிடம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வகுப்பு. கர்மாவை பத்தின புரிதல். கர்மா நம்ம லைஃப்ல எங்க தொடங்குது, எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு, இதை முடிக்கிறதுக்கு வழி எதுவும் இருக்கா? நிறைய பேர்த்துக்கு கர்ம வினைகளால் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, திருமணத்தடை, காரியத்தடை, நிம்மதியின்மை, மன உளைச்சல், பிரிவினை, போராட்டம், வம்பு வழக்கு, விபத்து, சர்ஜரி, தொழில் நஷ்டம், இத்தனையும் நம்ம பார்க்குறோம். கிளைண்ட்டுக்கு வந்து சொல்கிறத கேட்குறோம். இது எங்கிருந்து ஒரு ஜாதகத்தில் தொடங்குது? கர்ம கிரகங்களான ராகு, கேது, சனி இவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஜாதகத்தை எப்படி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி கர்மாவை விதைக்கிறாங்க, அது விருட்சமா வளருதா, பட்டு போயிருமா, மரமா இருக்கா, பரிகாரம் பண்ணா சரியாயிருமா, எங்க போய் நின்னா அந்த பரிகாரம் கேட்கும், எந்த மாதிரி விஷயம் செஞ்சா அது சரியாகும், இதை முழுக்க முழுக்க ஒரு வகுப்பை எடுக்கிறோம். இதுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப விசேஷம். அடிப்படை ஜோதிடம் எனக்கு தெரியுங்க சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய முன்பதிவு நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து கர்மாவால பாதிக்கப்பட்டு எனக்கு கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லையா, தீர்வே இல்லையா? நம்ம முதல்லயே ஏற்கனவே எடுத்த கர்ம ஜோதிட வகுப்புக்கு விட இது கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ஒரு அப்டேட் இருக்கு. ஆமாமா, கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு கர்மாவை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை எங்க தொட்டா எப்படி சரியாகுங்கிறத நம்ம கிளியரா கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதோட எப்படிங்க ஐயா? ஒரு பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, ஒரு புள்ளி எங்க ஆரம்பிக்குது, அந்த நாட்டு எங்க விழுகுது, எங்க முடியுது, எங்க தொடருது, எங்க டிராவல் ஆகுது, என்ன கிரகம் இவங்களுக்கு பிரச்சனையை பர்மிட் பண்ணுது, அதை எங்க தொட்டா இவங்க சரியாவாங்க, இப்படி நிறைய ஆலயங்களை பத்தின தகவல்கள், அறிவியல் பூர்வமாக ஜாதகத்தை அணுகிறது. அப்புறம் ஒரு ஜாதகத்துல கர்மாவோட புள்ளி, மைய புள்ளி, மையம் எங்கிருந்து அந்த புயல் ஆரம்பிக்குது, ஒருத்தர் ஏன் ரொம்ப கஷ்டம், நெருக்கடி, போராட்ட பிரச்சனையே தீரலைன்னா அழுகிறாரு, இதையெல்லாம் சரி பண்றதுக்கு நமக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரம், தொடரும் கர்மாவா, அனுபவிக்கிற கர்மாவா, தீர்க்கக்கூடிய கர்மாவா, இல்லை நமக்கு நிம்மதியை கொடுக்குற கர்மாவா, நல்ல கர்மாவா, கெட்ட கர்மாவா, இப்படி கர்மாவை பற்றின அத்தனை விஷயங்களையும் ஒரு கரும்பு சாறு எப்படி பிழிஞ்சு ஒரு எசன்ஸாக கொடுக்குறோம், அப்படி கிளைண்ட்டுகளுக்கு வர்ற அன்பர்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். அப்போ கர்மாவை பற்றின முழு புரிதலோட நீங்கள் டிராவல் பண்ணால் ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்லலாம், நீங்கள் வர்ற கிளைண்ட்டுகளுக்கு எந்த மாதிரி சொல்லலாம், அப்படிங்கிறத தான் இந்த வகுப்பை நம்ம பண்ணுறோம். முழு நேர ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் இந்த வகுப்பை தவறவே விடாதீங்க. என்னுடைய 16-17 ஆண்டு கால ஆராய்ச்சியினுடைய ஒட்டு மொத்தமான கலவை எசன்ஸ் தான் இது. இதை நம்ம அள்ளி கொடுக்க தயாராக இருக்கணும். எந்த ஒளி மறைவும் இல்லாமல் தயவு செய்து உங்களுக்கு மனசுக்கு நான் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் அந்த வகுப்பை தவற விடாதீங்க. ஏன்னா இது மறுபடியும் நான் இப்போ அடுத்தது போடுறது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த வகுப்பு. அப்போ உடனடியாக இந்த வகுப்பில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். யாருக்குமே வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது, நீங்கள் நோட்ஸ் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வகுப்பில் கலந்துக்கணும், கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துக்கணும். நேரடியாக கலந்துக்கிட்டா தான் இது புரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது. இதை படிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஒரு கர்மாவிலிருந்து ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் 18/5/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு கர்ம ஜோதிட பரிகார வகுப்பு 6 நாட்கள் மாலை 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் ஆன்லைன் ஜூம்ல தான் நடக்குது. உலக நாடுகளில் நீங்கள் எங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கர்ம வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அனைவரையும் நாம் வகுப்புல சந்திக்கிறோம். இது ஒரு கட்டண வகுப்பு. அனைவரையும் நான் வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பாக பேசிடுவோம். அனைத்து
ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தாதான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு அவருடைய கலர் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை, அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சம் வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனிதர் தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளாக இருக்கிறது, ஊர் தலைவர்களாக இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவு விஷயம். ஒருத்தர் உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா அந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும். எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சம் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றார். ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி.
இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலாக எல்லாரும் பாருங்க. அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை அற்புதமாக கொடுக்குறோம். இதை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடகராசியில் உச்சம் பெறுகிறார். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி, ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு வந்து கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாது, கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவார். குரு கேட்டு வாங்கி. குரு வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாயம் மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்கே இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை வந்து மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சி நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு வந்து சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது வந்து கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி வந்தும் பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். பரல், குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப். சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும், பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும், சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு வந்து உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம்
பெரிய பொருளாதாரம். ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல வந்து அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்கிறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறது நான் ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஐயா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. ஒரு பக்கம் என்னன்னா சனி போட்டு அந்த அடி அடிக்குது, இன்னொரு பக்கம் குருவாச்சி வந்து வாழ்வு தருவாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அதாவதுங்க, சிம்ம ராசி ஒரு தன்மானமிக்க 12 ராசிகள்ல தன்மானமிக்க ராசி, சுயமரியாதை அதிகமா எதிர்பார்க்கிற ராசினா சிம்மம் தான். ஏன்னா சூரியனுடைய ராசிங்கிறதுனால எப்பவுமே தனக்குள்ள ஒரு உள்ளுணர்வுல எனக்கு ஒரு மரியாதை வேணும், தலைமை பண்பு வேணும், எனக்கு வந்து அதிகாரம் வேணும், எல்லாருமே எனக்கு வந்து ஒபே பண்ணணும், நான் சொன்ன எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு ராசியில சிம்மம் வந்து முதன்மையா இருக்கு எப்பவுமே. அது அவங்க கேரக்டர் அவங்களால மாத்திக்கவே முடியாது. நான் இப்படித்தான், இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போயிட்டே இருன்ற ஒரு நேச்சர்ல இருக்கிறவங்க தான் சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி, ஜென்ம கேது, 7ல் ராகு, இப்படி இருந்த இடத்துல 11ஆம் இடத்துல இருந்த குரு இவங்களை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே வந்துச்சு. 11ஆம் இடத்துல இருந்த குரு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே வந்துச்சு. இப்ப வரப்போற இடம் 12ஆம் இடம். உங்க ராசிக்கு வந்து அவர் 5க்கும் 8க்கும் உடையவர், 12ல மறையிறார். 5 குடையவன் 12ல மறையிறது ஒரு விதத்துல நற்பெயருக்கு களங்கம் வரலாம். 8 குடையவன் 12ல மறையிறதுனால ஒரு விதத்துல விபரீத ராஜயோகத்துல பொருளாதாரம் உயரலாம். இது ரெண்டுமே மிங்கிலாகி தான் நடக்கும். ஏன்னா குரு வந்து ஒரு முழு சுபர். அவர் 12ல மறையிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க செய்யற நல்ல காரியம் மற்றவங்களுக்கு தெரியாமையே போயிடும். இப்போ யாருக்காவது ஒரு உதவி செய்யறீங்க, ஒரு குடும்பத்துல 3 அண்ணன் தம்பி இருக்காங்க, ஒரு தந்தையாருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போய் ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்து காப்பாத்திட்டீங்க. அந்த 3 பேர்த்துல அந்த தந்தையாருக்கு கொடுத்து காப்பாத்தினது அந்த அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும், மீதி 3 பேர் அண்ணன் தம்பிகளுக்கு தெரியாம போயிடும். இதனால உங்க மேல பெருசா மதிப்போ மரியாதையே வராது. இவர் தான் நமக்கு எல்லாம் உதவி பண்ணாருங்கிற அந்த ஒரு இது இருக்காது. உங்களை அப்படியே ஒரு ஏளனமாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 12ல் யாருக்கெல்லாம் குரு மறையுதோ கோச்சாரத்துல, இவங்க செய்யற நல்லது மற்றவர்களுக்கு போய் சேராது. பிரச்சனை தான். ஏற்கனவே இவங்க எப்பவுமே புகழுக்கு அடிமையானவங்க, புகழுக்கு மயங்குவாங்க. இவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா பாராட்டி பேசிட்டா சொத்தை கூட எழுதி வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் சிம்மராசிக்காரங்க. எல்லாத்துக்கும் நல்லது செய்யறங்கிற பேர்ல குடும்பத்தையே பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சிம்மராசிக்காரங்க தான். அப்ப இவங்க ஒரு நல்லது செய்யறாங்க, ஒரு அன்னதானம் பண்ணிடுறாங்க, இல்லை ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு இது தெரிஞ்சாதான் நல்லா இருக்குங்கிறதுல இவங்க தீவிரமா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க. அப்ப இந்த 12ல் இருக்கிற குரு இவங்களுக்கு நடக்கிற அந்த நல்லது இருக்கு பாத்தீங்களா, அதை மறைச்சிருவார். மறைச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய பணம் வெளியேறுகிற காலம். சார், என் உழைப்பு, என்னோட ஆற்றல் நிறைய ஸ்பெண்ட் பண்றேன் சார், ஒரு அங்கீகாரம் கிடையாது சார், ஒரு ரெகக்னைஸும் கிடையாது சார். 12ஆம் இடம்ங்கிறது எக்ஸ்பான்ஷன், விரிவுபடுத்துற இடம். அப்போ உங்களுடைய கர்மா, பேட் கர்மாவே இப்ப விரிவாகுதுங்கிறான்.
பார்த்துருங்கிறான். தூக்கத்தை கெடுப்பான், மன உளைச்சலை கொடுக்கும், மன நிம்மதி இழக்க வைக்கும், மனசுல இனம் புரியாத பயம் இருக்கும், மருத்துவ செலவுகள் வரும், வீண் விரயங்கள் வரும், சுப செலவுகள் நிறைய வரும். எப்படி வருங்க? சுப செலவு. காசு வச்சுட்டு கமெண்ட் இருக்க மாட்டீங்க. செல்போன் வாங்குறேன், கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், நிலம் வாங்குறேன்னு எதுலையாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் சுப செலவுங்கிற பேர்ல உங்க காசை முடக்கிட்டு சித்திரவதை அனுபவிக்கிற காலம். இதுல ஜென்ம கேது வேற போயிட்டு இருக்கா நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். அதுவும் உங்களுக்கு போராட்டம் தான். 7ல வேற ராகு, கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே ஏற்கனவே பிரச்சனை. இது 12ஆம் இடத்துல வேற வருது குரு. எப்படி நல்லது செய்வார்? நல்லது செய்ய மாட்டார். இதுல நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 12ஆம் இடத்துல வர்ற குரு மோட்ச குரு. என்ன குரு? மோட்ச குரு. இப்ப யாராவது மரணப்படுக்கையில், யாராவது சிம்மராசிக்காரங்க ஒரு 80 வயதை கடந்து மரணப்படுக்கையில் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு மரணம் வரும்போது மோட்சம் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ரெண்டாவது, மோட்சத்தை தேடி, ஆன்மீகத்தை தேடி, நிறைய தீர்த்த யாத்திரைகளை தேடி போய் எனக்காக ஏதாவது ஒரு மோட்சம் கிடைக்காதான்னு வேண்டுதலை நிறைவேற்றிக்கக்கூடிய ராசி. இப்போ இந்த குரு பயிற்சியில் இது நடக்கும். யாராவது தலைமை பொறுப்பு எடுத்து கும்பாபிஷேகம் நான் பண்றேன், ஏதாவது ஒரு நல்ல கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு சிரத்தை பண்ணி சிறப்பா நான் பண்ணிடணும், கோயிலோ குலதெய்வமோ இல்ல ஊர் கோயிலோ ஏதோ ஒன்று நான் பண்றேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதுக்கான காலம், கும்பாபிஷேகத்துக்கான காலம். 2வது தொழில் 12ஆம் இடம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் 12ஆம் இடம். அப்ப 12ஆம் இடத்துல இது இருக்கிறதுனால, குரு இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல 2வது தொழில ஒரு வளர்ச்சி. அடுத்தது, இது நின்ற இடம், ஸ்தான பலம் 12 இருக்கிறாரா, தூக்கத்தை கெடுப்பார், மன உளைச்சலை கொடுப்பார், தூக்கம் கரெக்டா வராது. சார் 12ல குரு இருந்தா நல்லா தான் சார் தூக்கம் வரும் அப்படின்னா எப்படி பண்ணுவார்னா, ஓவரா திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார் 12ஆம் இடத்துல. அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ண, ஏன்னா சுப செலவு செய்யணும். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமா, ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டுருவோமா, ஒரு இடத்த வாங்கி போட்டுருவோமா, காரு பைக்கு வாங்கலாமா, இப்படி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற இடம் 12ஆம் இடம். நான் கடனை எதுவும் இப்ப கட்டிடலாமா, அடைச்சிருவனா, எல்லாம் சரி மீட்டுருவனா அப்படின்னு ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கிற இடம் 12ஆம் இடம். ஒரு நாளைக்காவது மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி கூட்டிட்டு வரும். கண்டிப்பா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஹெல்த் வைஸ் நீங்க ரொம்ப கவனமா தான் இருக்கணும். இது பயமுறுத்தற்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டா உங்களை நீங்க சரி பண்ணிக்குவீங்க. ஏன்னா அதுக்கு ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இப்போ குரு 12 இருக்காரு, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப நாளா எனக்கு ஆரோக்கிய குறைபாடா இருக்கு சார் அப்படின்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். சுப செலவுல மருத்துவ செலவும் வந்துடும். போய் முழு உடல் பரிசோதனை பண்ணி ஹெல்த்தை பார்த்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா சரி பண்ணி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காலம். ஆனா 12ல குரு இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு போய் நம்மளை சரி பண்றதுக்கு புத்தி வேலை செய்யாது. பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம், மெல்ல பாத்துக்க. ஏன்னா 5 கூட போய் புத்திகாரகன் மறையறானல்ல 12ல, அப்ப யோசிக்க தோணாதுன்னு சொல்ல வரேன். இப்ப இந்த காணொலி பாக்குறவங்க சிம்மராசிக்காரங்க இருந்தீங்கன்னா நீங்க போய் உங்க உடம்பு ஆரோக்கியத்தை பாத்துக்கலாம். சார் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கங்க, நல்லதுதானே, உங்க உடம்புக்கு நல்லது, உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும், தைரியம் கிடைக்குமே. அதைத்தான் நான் சொல்றேன். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிரும், வளர்ச்சி கிடைச்சிரும். இந்த தாயார் உடல்நிலை சீராகும். கண்டிப்பா 4ஆம் இடம்ங்கிறது சார் சொத்துக்கள், வாகனம், இடம், பதவி, ஃபர்ஸ்ட் டிகிரி, வீடு, வாசல், இது எல்லாமே இப்ப சரியாகும். 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இது எல்லாமே ஒழுங்காயிரும். படிக்காத குழந்தைங்க முதல் டிகிரி படிக்கணும், அதுக்கு சரியா அமையல அப்படின்னா இப்ப கரெக்டா முதல் டிகிரி, வெளிநாடு போய் முதல் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்னா படிக்க வச்சிரும். வெளியூர் போய் வெளிமாநிலம் போய் முதல் டிகிரி படிக்க வைக்கிறேன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரியில சேர்ந்துட்டு எனக்கு இது பிடிக்கல சார், 6 மாசம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேற டிகிரிக்கு சேர்றதுனால இது ஓகே தான். அதுக்கு இது பலம். ஒரு சொத்தை வித்து சார் இன்னொரு இடம் புதுசா வாங்க போறேன், நான் வாங்கிக்கலாம்னு எனக்கு ஐடியா இருக்குதுன்னா நீங்க வாங்கிக்கலாம். சார் நான் ஒரு சொத்தை வித்து சார் கடன் அடைச்சு ரிலாக்ஸ் ஆயிருவேனா ஆயிக்கலாம். ஒரு சொத்தை வித்து வழக்கு இருந்தா சரி பண்ணி அந்த சொத்தை வித்துட்டு அதுல வர்ற எனக்கு பணத்தை நான் எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார்னா எடுத்துக்கலாம். உங்க உணவு பழக்க வழக்கத்தை மாத்தி உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம்னா பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் பார்வையினால் வரக்கூடிய பலன்கள். 12ல இருக்கிறதுனால என்னென்ன மைனஸ், 4ஆம் இடத்தை பாக்குறதுனால என்னென்ன பிளஸ், இதைத்தான் சொல்றோம். உங்க தாயாரோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியாயிரும். தாயாரோட கருத்து வேறு, ஆனா அம்மாவுக்குமே ஹெல்த் பாதிப்பு, கவனமா தான் இருக்கணும். இப்போ ஒரு வாகனத்தை வித்து புது வாகனம் வாங்குறேன், ஒரு வீடை வித்து வேற வீடு வாங்குறேன், ஒரு இடத்தை வித்து வேற இடம் வாங்குறேன், ஒரு இடத்தை வித்துட்டு வாடகை வருமானத்துக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா தாராளமா செய்யலாம். இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே போல உங்க பூர்வீக சொத்து விற்கணும், இன்னும் விற்காமையே இருக்கு சார், நான் வித்தரலாமா, வித்தரலாம்.
சார் என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாரானா கிடைக்கும். இப்போ என்னோட குழந்தை, பெண் குழந்தை இருக்கு, 24 வயசு 25 வயசு ஆச்சு, கல்யாணத்துக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சார் அப்படின்னா கல்யாணம் நடக்கும். ஆண்களுக்கும் திருமணத்துக்கான பாக்கியங்களை அது கொடுக்கும். கண்டிப்பா ஒரு அற்புதமான பாக்கியத்தை திருமணத்துக்கு அது கொடுத்துட்டு தான் போகும். சார் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நான் வேலையிலேயே இருக்கிறேன், எனக்கு பதவி கிடைக்கல, வேலையில் இருந்தா கூட நிம்மதி இல்லை, இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமான்னு இப்ப கிடைக்கும். 6ல் இருக்கிற புதன், 6ல குரு பார்வை இது கொடுத்துரும். எதிரிகள் தொல்லை அடங்கும், கடனை அடைப்பாரு, வழக்குகள் தீரும், நிம்மதி கிடைக்கும், ஒரு மன உளைச்சல் இருந்து வெளியில வருவார். இதுவும் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சரியாயிரும். போட்டித் தேர்வு எழுதுறீங்க, ஒரு மருத்துவத்துக்கு எழுதுறீங்க, இது ஓகே ஆகும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது போட்டித் தேர்வு, குரு பாக்குறாருல்ல, 7ஆம் பார்வையை பாக்குறாருல்ல, அதுவும் உங்களுக்கு சரியாகும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலம். இந்த அஷ்டமச்சனியின் பாதிப்புல தப்ப முடியுமா? அது சொல்றேன். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அடுத்தது 8ஆம் இடத்தை பார்த்தாருன்னா அஷ்டமச்சனியும் பார்ப்பாரு. அப்ப அந்த சனியினுடைய தாக்கம் வீரியம் இருந்துச்சுல்ல, அது இப்ப குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சனிக்கு கர்மகாரகன், ஒரு நிழல் கிரகம், ஒரு லோடானவன், ஒரு கருப்பு கிரகம், அந்த மோட்ச கிரகம், ஒரு தனிமை கிரகம், ஒரு கர்மாவனுடைய லோடு அதிகமா இருக்கிற கிரகம், ஒரு கர்மிக் டெபிட் நிறைய, அதை கிளியர் பண்ணக்கூடிய காலமா இப்ப நம்ம எடுத்து இந்த குரு மோட்சத்துக்கான குரு பார்க்கறதுனால கர்மாவிலிருந்து முழுமையாக விடுதலை அடைய, கர்மாவிலிருந்து விமோச்சனம் அடைய இந்த குரு புனித பார்வையா பாக்குறாரு. அது சாதாரண பார்வை இல்லை, கிட்டத்தட்ட உங்களுக்கு 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையை பார்க்கும்போது எவ்வளவு பலம்! 9ஆம் பார்வையை பார்க்கும்போது ரிலீஸ், ரிலாக்ஸ், கடன், நோய், வழக்கு, எதிரி, விபத்து, வட்டி, தண்டனை, நெருக்கடி, பிரச்சனை, போராட்டம், மன உளைச்சல் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணுவார், நிம்மதி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அவச்சொல், அசிங்கம், அவமானம், போராட்டம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப தொடைப்பார், சரி பண்ணுவார். இதுல உங்களுக்கு முதல்ல அடுத்து ராகுகேது பயிற்சியாகி சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் 12ல வேற குரு வந்துட்டார். 12 ராசிகள்ல தீவிரமா எச்சரிக்கையா இருந்து தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி நிம்மதியா நிதானமா போக வேண்டிய ராசிகள் ஒண்ணு இருக்குதுன்னா அது சிம்மம் தான். நீங்க தான் சிம்மம் தான் எச்சரிக்கையா இருக்கணும். இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு கடுமையான மன உளைச்சலையும் போராட்டத்தையும் கொடுத்து விடும். இதுல உங்க தசாபுத்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரக நிலைகளை பொறுத்து எல்லாம் மாறும். இப்ப இவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் யோக தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா இதை பூரா நீங்க சமாளிச்சிருவீங்க. இவ்வளவும் கிரக நிலைகள் கோச்சாரத்தில் இருந்து ஒரு 6 குடைவன் தசை, 8 குடைவன் தசை, 12 குடைவன் தசை, மோசமான தசை, ராகு திசை, கேது திசை, சனி திசைன்னு வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தும். அப்போ உங்க ஜாதகத்தோட ஒப்பிட்டு இந்த கோச்சாரத்தையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்காக உடனே ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு உடனே இன்னைக்கே பார்த்து கொடுங்க, நாளைக்கே பார்த்து கொடுங்கன்னா என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு சில மாதங்களுக்கு பிறகு பார்க்கக்கூடிய சூழல்ல தான் நான் இருக்கிற ஜாதகம். உங்களுக்கு அவசரம், உங்களுக்கு விருப்பம்னா தயவு செய்து வெளியில பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பாருங்க, உங்க தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமா நீங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட பார்த்துக்குங்க. நான் எங்கிட்ட நீங்க பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா வெயிட்டிங் பீரியட் அதிகம்தான், வேற வழியே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பார்க்குறேங்க, மெல்லத்தான் பார்த்துட்டு வர முடியுங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களுக்கு சொல்லிட்டு, சிம்ம ராசியில் இருப்பவர்கள் நிதான போக்கை கடுமையாக கடைபிடிக்கணும். சார் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, இவ்வளவு பிரச்சனையும் சொல்லிட்டீங்களே, ஒரு பரிகாரம் கொடுங்களேன்னா கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ஈகோவை, உங்களுடைய கெட்ட நேரத்தை எரிக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஸ்தலம் ஃபர்ஸ்ட் சிதம்பரம் நடராஜர், திருவண்ணாமலை, இது ரெண்டுமே மோட்சத்துக்கான வாயில். இந்த இடத்துல வியாழக்கிழமை போய் நல்ல பரிகாரம் நமஸ்காரம் பண்ணி விளக்கு போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 12ல் இருக்கிற குரு பெரிய தொல்லைகளை உங்களை செய்யாம ரிலாக்ஸா விடுறதுக்கான சான்சஸ் அதிகம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.